மேஷம் ராசிபலன். நீங்கள் போற்றுதலுக்குரிய ஒருவருடன் சில அர்த்தமுள்ள சம்பாஷணைகளில் ஈடுபடுங்கள். இது இன்றைய விஷயங்களை நிச்சயமாக புதிய பரிமாணத்தில் அணுக உதவும். உங்களது உள்ளார்ந்த அமைதியும் நட்பு பாராட்டுதலும் சில நேர்மையற்ற நபர்களால் அவர்களின் சுயநலத்திற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது குறித்து நீங்கள் வெளிப்படுத்த தயங்குவதால் நீங்கள் ஒரு அப்பாவியாகவும் திறனற்றவராகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளீர்கள். இன்று உங்கள் உடல்நலம் குறித்து கவனமாக இருங்கள். உடற்பயிற்சி அல்லது உணவு கட்டுப்பாட்டில் கவனமாக இருங்கள். இன்று உங்கள் உடல் நலனை கூர்ந்து கவனித்துக் கொள்ள இது ஒரு நல்ல தருணமாக இருக்கும். ரிஷபம் ராசிபலன். உங்கள் உடல்நலம் குறித்து நீங்கள் முன்பே கவனமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் அதை புறக்கணித்தால் உங்கள் எதிர்காலத்திற்காக உடனடியாக சிகிச்சை எடுக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ஏற்பட்டுவிடும். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருந்து நீங்கள் உயிருடன் இருப்பதற்கு உதவுவார்கள். உங்கள் செலவுகளில் கட்டுப்பாடு தேவை, இல்லையெனில் அதிக செலவுகள் செய்வதை நீங்கள் உணரும் முன்பே செலவுகள் கட்டுக்குள் அடங்காமல் போய்விடலாம். மிதுனம் ராசிபலன். நீங்கள் வாழ்க்கையினையும் அதன் சிக்கல்களையும் மிக ஆழமாக தேடி பார்த்த நேரங்கள் உள்ளன. மாற்ற வேண்டிய நேரம் இதுவாகும். கொட்டிய பாலை பற்றி கவலைப்படாமல் வாழ்க்கையை வளமாக்கும் நேரம் இதுவாகும். நன்றியுணர்வு என்பது நீங்கள் மறந்துவிடுகின்ற ஒன்று. இது உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த துக்கத்தை ஏற்படுத்தும். நீண்ட காலத்திற்கு முன்பு உங்களுக்கு உதவிய நபர்களுடன் மீண்டும் பழகுங்கள். எங்கள் வார்த்தையினை பின்பற்றினால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கடகம் ராசிபலன். இன்றைய சூழலில் உடலின் நச்சுக்களை சுத்திகரித்தல் என்பது நீங்கள் தீவிரமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று ஆகும். சில காலமாக உங்களது உடல் நலனை புறக்கணித்து வருகிறீர்கள். உங்களது உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் முன்னுரிமை பட்டியலில் இல்லாத போதிலும் அதனை கவனிக்க நேரம் ஒதுக்குங்கள். உங்களது உள்ளார்ந்த ஆர்வம், திறமை போன்றவற்றால் மற்றவர்களுக்கு என்ன நன்மை என்பதை கண்டறியுங்கள். இன்று உங்களது மனதோடு உரையாட பயப்பட வேண்டாம். உங்களிடம் சில நல்ல புத்தாக்க யோசனைகள் உள்ளன. அதைச் செய்வதற்கான தைரியத்தை நீங்கள் வரவழைக்க வேண்டும். சிம்மம் ராசிபலன். புதிய பேச்சுக்கள், யோசனைகள் மற்றும் கருத்துக்களுக்கு உங்கள் மனதை திறந்து தயாராக வைத்திருங்கள். ஏற்கனவே முயற்சித்த மற்றும் சோதிக்கப்பட்ட வழிகள் மன அழுத்தமில்லாமல் இலகுவாக இருக்கலாம். ஆனாலும் அவை பழைய முடிவுகளை மட்டுமே தரும். உங்கள் அன்புக்குரியவர்களும் எதிர்பாராத சில நபர்களும் உங்களது நாளை பிரகாசமாக்குவார்கள். இது நீங்கள் நேசிக்கப்படுவதாகவும் பாராட்டப்படுவதாகவும் உங்களை உணர வைக்கும். உங்களது யோசனைகளை உங்களின் தொழில்முறை அட்டவணையில் முன்வையுங்கள். ஏனெனில் இன்று அவை நேர்மறையான கண்ணோட்டத்தோடு பார்க்கப்படலாம். கன்னி ராசிபலன். உங்களது இயல்பான உள்ளுணர்வுகள் அதன் உச்சத்தை அடைந்துள்ளது. நீங்கள் ஒரு ஆசானாகவோ அல்லது அறிவாளியாகவோ உணர்வீர்கள். தனிநபர்கள் உங்களது ஆலோசனைகளை விரும்புவர். உங்களிடம் தெளிவான மற்றும் யோசனை இல்லாத விஷயங்களைப் பற்றி தற்பெருமையோடு பேச முயற்சி செய்யாதீர்கள். இது உங்களை அறிவிலிகளாக மாறச் செய்யும். சில வருத்தமளிக்கும் சூழ்நிலைகள் உங்களை நோக்கி வரக்கூடும். ஆனாலும் நீங்கள் அவற்றை எதிர்த்து போராடாமல் இருக்கப் போவதில்லை. எனவே இயல்பாக இருங்கள். துலாம் ராசிபலன். உங்கள் உணர்ச்சிகள், எண்ணங்கள் ஆகியவற்றை நீங்கள் சமநிலைப்படுத்த வேண்டும். இன்று நீங்கள் சொல்வதற்கு ஒரு முக்கியமான முடிவு காத்திருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் இப்போது உங்கள் ஆரோக்கியத்தை புறக்கணித்து வருகிறீர்கள். நீங்களே கவனமாக இருக்கவில்லை என்றால் அது உங்கள் உடல்நலத்தை சிக்கலில் ஏற்படுத்தும். எனவே நம்பிக்கையுடன் இருங்கள். சரியாகச் சாப்பிடுங்கள். இன்று முதல் உங்களை மேம்படுத்துங்கள். விருச்சிகம் ராசிபலன். குடும்பம் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிப்பார்கள். நண்பர்கள், குடும்பத்தினர் மற்றும் வழிகாட்டிகள். அவர்கள் உங்களுக்கு வழிகாட்டும் ஒளியாக இருப்பார்கள். நீங்கள் அவர்களிடம் ஆலோசனை கேட்க வேண்டும். உங்கள் தனிப்பட்ட லாபத்திற்காக நீங்கள் செய்து கொண்டிருந்த அனைத்து விஷயங்களிலிருந்தும் இது வரவேற்கத்தக்க மாற்றமாக இருக்கலாம். இந்த மாற்றம் பற்றிய பேச்சு நடக்கும்.
உங்கள் வேலையில் சரியான ஒப்பந்தங்களை செய்வதில் நீங்கள் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும். தனுசு ராசிபலன், உங்கள் செலவுகளை இன்று கட்டுப்படுத்துகிறீர்கள். பிறகு நீங்கள் நிறைய சிந்தனையுடன் அதை எப்படி கட்டுப்படுத்துவது என்று யோசிக்கிறீர்கள். ஓரிரு கடமைகளை நிறைவேற்ற நிறைய செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். அவை வரிசைப்படுத்தப்பட வேண்டும். உங்கள் சமூக வட்டங்கள் ஒரு வகையான மாற்றத்தில் உள்ளன. எனவே நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் தேர்வு செய்து பேச வேண்டும். இது மாறும். ஆனாலும் நீங்கள் பொறுமையாக இருப்பது நல்லது. வயிறு தொடர்பான பிரச்சினைகள் ஏற்படக்கூடும். எனவே லேசான உணவை உட்கொண்டு உங்கள் உடல் நலனில் அக்கறை கொள்ளுங்கள். மகரம் ராசிபலன், இன்று உங்களுக்கு சில பின்னடைவுகள் ஏற்படும். உங்களுக்கு நண்பர்கள் உதவி செய்வார்கள். நீங்கள் விரும்பாவிட்டாலும் அன்பாகவும் உற்சாகமூட்டும் வார்த்தைகளை பேசுவதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் பல சூழல்களில் உடனடி முன்னேற்றத்தைக் காண இப்போது நேரம் சாதகமாக இருக்கிறது. மாற்றங்களுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள வெட்கப்பட வேண்டாம். உங்களுக்கு சவால்களை முறியடிக்கும் சக்தி உங்களுக்கு இருப்பதால் அதிகமாக நன்மைகளே ஏற்படும். நீங்கள் அதிகமாக பேசாத குடும்பத்தினர் மற்றும் நண்பரிடம் பேசி சமாதானமாகச் செல்லுங்கள். இது உங்கள் நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்க உதவும். கும்பம் ராசிபலன், உங்கள் பணப்பையினை மிகவும் கவனமாக பாதுகாக்க வேண்டிய தருணம் இதுவாகும். இல்லையென்றால் நீங்கள் தூங்கும்போது அதன் கனமானது குறைந்துவிடும். செலவு செய்யும் விஷயத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மனதின் உள்ளார்ந்த ஆசைகள் காரணமாக பொருட்கள் வாங்குவதை தவிருங்கள். இல்லையென்றால் முன்னப்போதையும் விட இப்போது வருந்துவீர்கள். உங்கள் குடும்பத்தினரும் நண்பர்களும் உங்களை சார்ந்தே இருப்பார்கள். மேலும் நீங்கள் ஒருபோதும் நம்பிக்கையற்றவராக உணரக்கூடாது. ஏனென்றால் கடினமான காலங்கள்தான் எப்போதும் சிறந்த நாட்களுக்கு வழிவகுக்கும். என்று உங்களது எதிர்மறை அணுகுமுறையை ஒதுக்கி வைத்துவிட்டு நல்ல விஷயங்களை மட்டும் நம்புங்கள். மீனம் ராசிபலன், வாழ்க்கையில் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்களை கண்மூடித்தனமாக நம்பத் தொடங்கினால் நீங்கள் கண்டிப்பாக இதயம் நொறுங்கி போகும் அளவுக்கு வலிகளைப் பெறுவீர்கள். பணம் மட்டுமே உங்கள் வாழ்க்கையின் இறுதி இலக்காக இருக்கும்போது உங்கள் கவனத்தை பணம் சம்பாதிப்பதில் இருந்து விலகி உங்கள் திறமைகளை அதிகரிக்கும் செயல்களில் கவனம் செலுத்தவும். இதுபோன்ற விஷயங்களை எப்போதும் உங்கள் உள் மனதை எச்சரித்துக் கொண்டே இருக்காது. அதனால் அற்ப விஷயங்களை ஒதுக்கி வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். இது மட்டுமே வாழ்க்கையில் உங்களை மெதுவாகச் செல்ல வைக்கும்.